யாருக்கும் எல்லாருக்கும் குடியுரிமை இருக்கு ஒரு கம்பெனியில ஷேர் வச்சுக்கிறதுக்கு. செக்ஷன் 8 கம்பெனினா சேரிட்டிக்காக ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. இதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு 1950 இந்த மாதிரி கம்பெனில வர லாபத்தை ஷேர் ஹோல்டர் எடுக்க முடியாது. டைரக்டர் சம்பளம் வாங்க முடியாது. டைரக்டர் பெனிஃபிட் எடுத்துக்க முடியாது. டைரக்டருக்கு காரு அந்த சிறையை ஒன்றும் கொடுக்க முடியாது. பணம் வர லாபத்தை எது பர்பஸ் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தான் செலவு பண்ணணும். இடிங்கிறது எப்போ வரும்னா பண பரிவர்த்தனை பண்ணாதான் இடி வரும். இது வரைக்கும் பண பரிவர்த்தனை ஆயிருக்குன்னு இவங்களால ஒரு பைசா கூட பண பரிவர்த்தனை ஆகல. ராகுல்ஜி பேர்லையோ சோனியாஜி பேர்லையோ இந்த பணம் கொடுக்கல. யாரும் பணம் கொடுக்கல. ப்ராப்பர்ட்டியோட வாடகையை இவங்க வாங்கிக்கல. இந்த கம்பெனிலேருந்து காரு பிளேன் டிக்கெட்டு இது மாதிரி எதுவுமே அவங்க பண்ணலை. அப்போ ஒரு பண பரிவர்த்தனையும் இல்லைன்னா எதுக்கு இடி வந்திருக்கு? நான் 10,000 ரூபா வாங்கியிருக்கிறேன், 15,000 ரூபா வாங்கியிருக்கிறேன், 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறேன், ஹோட்டல் பில் கட்டியிருக்கேன், டூர் பில் கட்டியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் கேஸ் போடுங்க. இந்த கம்பெனி ராகுல்ஜிக்கோ மேடம்க்கோ காசு கொடுக்கல. அப்போ எங்கேருந்து கேஸ் வரும்? அண்ட் செக்ஷன் 8 கம்பெனியில் சம்பளம் எடுக்க முடியாது, ஷேரை விற்க முடியாது. அந்த அவங்களோட வீட்டில் ஷேர் எங்கே தான் அவங்க சொல்ல முடியுமே தவிர ஷேரை விற்று லாபம் சம்பாதிக்க முடியாது, டிவிடெண்ட் வாங்க முடியாது. அப்போ எந்த விதத்தில் பணம் எடுக்க முடியும்? இப்போ நான் கேட்குறேன், அதானி மேலே அமெரிக்காவில் கேஸ் இருக்குது, அதை பற்றி ஏன் பிரதமர் பேச மாட்டேங்கிறாரு? கேட்டால் உலகமே என் குடும்பங்கிறாரு. ஏன் இடி அதானியை ஒரு நாளைக்கு கூட விசாரிக்கல? அனில் அம்பானி 1 லட்சம் கோடிக்கு மேலே பப்ளிக் செக்டர் பேங்க்கு கொடுக்கணும். எவ்வளோ நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு அனில் அம்பானி? அப்போ பெரும் முதலாளிகளுக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டமா? இப்போ நீங்கள் யாராவது ஸ்டூடெண்ட் லோன் கட்டல, விவசாய லோன் கட்டல, சேலத்தில் வாய்க்கால் வரப்பு சண்டைக்கெல்லாம் இடி வரணுமா? அதாவது யாரெல்லாம் அண்ணாமலை சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்கன்னா தமிழ்நாட்டிலையும், இப்போ நயினார் சொன்ன பேச்சு கேட்கலன்னா தமிழ்நாட்டிலையும், யாரெல்லாம் மோடி ஷா சொன்ன பேச்சு கேட்கலையோ அவங்க மேலே கேஸ் போடுறதுக்காக இது வச்சிருக்கிறாங்களே தவிர 100 கேஸ் போட்டாங்கன்னா 5 கேஸ் தான். இது பாருங்க, 100 கேஸில் 5 கேஸ் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. மீதி 95 கேஸ் தோத்ததுக்கு இடி மேலே என்ன ஆர்கனைசேஷன், என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? இப்போ உங்கள் பசங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கிறாங்க, 100 மார்க் எக்ஸாம் எழுதி 5 மார்க் பாஸ் பண்ணால் விட்டுருவீங்களா? பாஸ்போர்ட் அனுப்பிச்சிருவாங்களா? ஒரு நிறுவனம் 100 கேஸ் போடுது, 5 கேஸ் ஜெயிக்குது, 95 கேஸ் தோக்குது. அந்த நிறுவனத்து மேலே என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? நியாயம் தானே? இப்போ உங்கள் பையன் 100க்கு 5 மார்க் வாங்கினார்னா நீங்கள் நல்லா படிச்சிருக்க தம்பி சபாஸ், இன்னும் பென்ஷன் வாங்கிக்க, சம்பளம் வாங்கிக்கன்னு சொல்லுவீங்களா? ஏன் 100 கேஸ் போட்டிருக்கு, 5 கேஸ் தானே இருக்கு, மீதி 95 பொய் கேஸ் தானே. Modi is working for which all sectors and who is he benefiting? Mr. Modi is very clear. In the name of the poor, in the name of OBCs, he's working for 3 of his close friends. He's working against, of course, the people of India. He's also working against the medium and small industries of this country, which there are many in this region, as you know. He's also working against the bigger companies that are not financing him. So, in the name of the poor, he works for the rich, and we can see the results: growing inequality, growing concentration of power in the top 3, 4, 5 business houses. So it's very clear what his priorities are. இடிக்கு மேல நாங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? போட போறோம். What are we going to ask for a quash on this? That gets on. See, we don't know the contents of the charge sheet. Charge sheet தெரிஞ்சாதானே நாங்க. So we have to see what's in the charge sheet, then we will take it forward. Charge sheet எங்களுக்கு கொடுக்கல. இது மெயினா என்னன்னா, சுவாமியே மோதிக்கு அகேன்ஸ்டா மாறிட்டாரு. நீங்க யூடியூப்ல யார் வேணா போய் சுப்பிரமணியம் சுவாமி மோதினா நம்ம அம்மையார் பத்தியும் மோதியை பத்தி என்ன பேசுறாரு நீங்களே பாருங்க. என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு, நான் மோதி மேல கேஸ் போட்டேன்னா 2 நாள்ல ஜெயிலுக்கு போயிடுவாருன்னா பேசுறாரு. அதனால இந்த அச்சுறுத்தல் கொடுத்த கேஸ அவர் நடத்த மாட்டாருங்கிற பயத்துல இந்த கேஸ் நடத்துறாங்க.
Sorry? When will We don't know. I'm not aware of that. சார்ஜ் ஷீட்டு என்னைக்கு கோர்ட்ல இருந்து எங்களுக்கு கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் நாங்க பார்க்க முடியும். சார், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி 11 வருஷம் கழிச்சு இப்போ வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இவ்வளவு அலாரம் ரைஸ் பண்றீங்க. இந்த 11 வருஷத்துல நீங்க ஹை கோர்ட்டோ இல்ல சுப்ரீம் கோர்ட்டோ போய் இந்த எஃப்ஐஆர் கரிசர் அல்ல, பல சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்ல போய் சுவாமிக்கு அகேன்ஸ்டா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நாங்க சுவாமிக்கு அகேன்ஸ்டா எங்க லாயர்ஸ் ஃபைட் பண்ணியிருக்காங்க. இடியே கேஸை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டான்ல, அப்ப இடி கேஸை க்ளோஸ் பண்ண அப்புறம் நான் போய் எங்க பெட்டிஷன் போட முடியும்? ஒரு இடியில ஒரு ஆபீசர் எழுதிட்டாரு, இது கேஸ்ல ஒன்றும் கிடையாது, க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 10 வருஷம் மூடின ஃபைலை இன்னைக்கு தானே திறந்துருக்கான். கேஸ்ல ஒன்றும் இல்லைன்னு எழுதின அப்புறம் நான் போய் என்ன கேஸ் போட முடியும்? ரீஓபன் பண்ணலையே, எங்களுக்கு ரீஓபன் சொல்லாம தானே பண்ணியிருக்காங்க. எப்ப நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க? எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்களா நாங்க ரீஓபன் பண்ணியிருக்கோம்னு? போன வாட்டி ராகுல் காந்தி மேடமையும் கூப்பிட்ட போது அவங்க போனாங்க, அப்பியர் ஆனாங்க, எல்லா இடத்துலையும் இடி ஆஃபீஸ் போனாங்க, எல்லாம் பண்ணாங்க, கேஸ் க்ளோஸ் அப்படின்னு எழுதுறாரு. அப்புறம் 10 வருஷம் கழிச்சு கேஸ் ஓப்பன்டு அப்படின்னு எங்களுக்கு சொன்னாங்களா? நோட்டீஸ் தானே கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டியை சீல் வைக்கிறவங்க நோட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஷீட்ல என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப சார்ஜ் ஷீட்டை வெளில விட சொல்லுங்க பிஜேபியை. அது ஒன்றும் கிடையாது. அந்த இடி கேஸ்ல சட்டத்தை தான் அவங்க வந்தோன்னா மாத்திட்டாங்கல்ல. எல்லாருமே இடி கேஸ் தானே. ஒரு வாஷிங் மிஷின் திறந்து வச்சிருக்காங்கல்ல, ஆப்போசிஷன் லீடர் மேல இடி கேஸ். நம்ம தமிழ்நாடு முன்னாள் சீஃப் மினிஸ்டர் அந்த பயந்து தானே போய் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. நீங்க எல்லாம் பேசுறீங்க, எல்லாருமே அதானே பேசுறீங்க. அவர் யூடியூபை திறந்தீங்கன்னா எடப்பாடியோட சம்பந்தி மேல கேஸ் நடத்தணும், அவர் மேல கேஸ் வந்துடும். அதனாலதான் எடப்பாடி போய் பேசி இருக்கிறாரு. இப்ப ஏஐடிஎம்கே அலையன்ஸ் யார் அனௌன்ஸ் பண்ணணும்? பிஜேபி பெரிய பார்ட்டியா, ஏஐடிஎம்கே பெரிய பார்ட்டியா? ஏஐடிஎம்கே தான் தமிழ்நாட்டில் பெரிய பார்ட்டி. அப்ப ஏன் எடப்பாடி அனௌன்ஸ் பண்ணாம அமித்ஷா அனௌன்ஸ் பண்றாரு? அப்புறம் ஒரு நாளைக்கு சொல்றாரு கூட்டணிங்கிறாரு, இவர் கேட்டா கூட்டணி இல்லைங்கிறாரு. அப்ப இங்கே தமிழ்நாட்டில் இடி விளையாடுது இல்ல. So what will be the next course of action? How will you make it clear? What will be the next course of action? No, so first we are putting our things, then it depends on what the government's actions are. And I'm sure we will respond to that, or rather the people who've been accused will be respond to. யாரா மேலாம் கேஸ் போட்டுறாங்க, கோர்ட்ல என்னை கூப்பிட்டாதான் நாங்க அதை பண்ண முடியும். கோர்ட்டு கூப்பிடாம அதை அப்படியே அமைக்க வச்சுட்டாங்கன்னா நாங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எங்க பக்கத்தை இப்பவே நாங்க சொல்றோம், கோர்ட் எங்களை கூப்பிடணும்ல. So They can see that they can take over the property. that is what they are trying. They are trying. They cannot take over possession. நாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாது அப்படிங்கிறது தான். நாங்க ப்ராப்பர்ட்டியை விற்க போறதுல நாங்களே சொல்றோம். See, the ED has a conviction rate of less than 1%. நான் 5 ஒரு மார்க். So final possession is very unlikely because this is a fake case. But they attach properties all the time, and in the end only less than 1% they are able to keep. And 98% of their political cases are against the opposition. 100 கேஸ்ல 5 கேஸ் ஜெயிக்கும் நான் சொன்னேன். சார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு 100ல 2 மார்க் தான் வாங்குறாரு. So what is the basis on which you arrived at the value at both level? That value was the income tax department's value. They have valued it. That one will have to check. I don't have the year. We can find that out for you. Because property values are escalating. Yeah. Fair enough. Yeah. The value is irrelevant until you sell an asset. ஒரு சொத்து எங்கிட்ட இருக்குன்னா வித்தாதானே ஒரு சொத்தோட மதிப்பு எப்படி தெரியும்ல? ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தை மாதிரி விலை டெய்லி வருமா? கடைசியா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வித்தாதான் தெரியும். நாங்க விற்க போறது இல்லைன்னு தான் கட்சி சொல்லுது. கட்சி தான் ஓனரு, கட்சி விற்க போவது இல்லைன்னு சொல்லுது தானே. It's not property of the party. It's property of Associated Journals. See, that's why I mentioned in the beginning. Because of the actions that was taken, the restructuring, a defunct or sick entity has now become a going concern. It has become successful. So the goal is to have it continue to be successful and to grow. So the goal from the party point of view is for National Herald, Navjeevan, Qaumi Awaaz and any future publications to expand in circulation and take their message around the country. No, the 90 crores is a hypothetical amount because it could not, I think the value was 50 lakhs that was put on the
I will check the value for you, but I think it was given a value of 50 lakhs because the money was not coming back. When you lend money to a sick company, they cannot repay it. So that was notional money. It was never going to come back. 90 crores என்னன்னா பழைய சம்பளம் கொடுக்காதது, பிஎஃப் டியூ, கிராஜுவிட்டி, மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை அந்த கம்பெனியில். காங்கிரஸ் கட்சி 90 கோடி ரூபாய் கடன் கொடுத்தாங்க. ஏன்னா 1937 பிரதமர் அன்னைக்கு எங்கள் முதல் பிரதமராக இருந்த நேரு எங்கள் கட்சியில் இருந்தவர் ஆரம்பித்த பார்ட்டி எங்களோட இது கட்சியோட நாங்கள் 90 கோடி ரூபாய் கொடுத்தோம். வயிற்றில் தான் கொடுத்தோம், செக்கில் கொடுத்தோம். அந்த 90 கோடி ரூபாய் திரும்பி வராதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால 50 லட்சம் ரூபாய் வேல்யூ போட்டு வாங்கினோம். இட் இஸ் பார்ட்டிஸ் மணி. அது இன்கம் டாக்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கப்பட்டது. நாங்க குதிரை பேரம் பேசின படம் இல்ல அது. Any other questions? வேற ஏதாவது கேள்வி கேட்கணுமா? Yes, we will meet the video. Yeah. Absolutely. Sir, என் சார்பாகவும் கட்சி சார்பாகவும் இதை வைட் கவரேஜ் கொடுங்க. அப்பதான் மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு போய் புரியும்.